வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் ரிசல்ட் வந்து பாஸ் ஆயிட்டு இன்டர் ரெஜிஸ்டர் பண்ண போற பசங்க நம்பர் 1. சிஏ ஃபவுண்டேஷன் முன்னாடி எழுதிட்டு அதுக்கப்புறம் 2-3 தடவை ட்ரை பண்ணிட்டு இப்போ நான் டைரக்ட் என்ட்ரிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் இன்டருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ICAI போயிடுங்க, இ சர்வீசஸ்குள்ள போயிடுங்க, அதுக்கப்புறம் SSP போர்ட்டலுக்குள்ள போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன், இன்னொன்று எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆப்ஷன். நீங்கள் அந்த எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸான ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு உங்களோட SRO நம்பரும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணால் ஸ்டூடெண்ட் மாடியூல், எக்ஸாம் மாடியூல், ஆர்டிகல்ஷிப் மாடியூல்னு வரும். அதில் உங்கள் ஸ்டூடெண்ட் மாடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ரெட் கலரில் காட்டுவாங்க. அது என்ன போட்டிருக்கும்னா, டைரக்ட் என்ட்ரி ஃபார்ம் ஃபார் எக்ஸிஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து பாஸ் பண்ணாமல் டைரக்ட் என்ட்ரியில் என்ட்ரி போகிற பசங்களுக்கு அது ஒரு ஆப்ஷன் காட்டும். இன்னொரு ஆப்ஷன் என்ன காட்டும்னா, அப்ளை ஃபார் இன்டர்மீடியட் த்ரூ ஃபவுண்டேஷன் பாஸ்ட் ரூட் ஆர் CPT பாஸ்ட் ரூட் அப்படின்னு ரெட் கலர்ல காட்டும். நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள போகணும். அதை கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு ஒருவேளை உங்களுக்கு பாதியிலேயே இன்டர்நெட்டோ ஏதோ இஷ்யூ ஆகி வெளில வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, திருப்பி லாகின் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெண்டிங் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று காட்டும். அந்த பெண்டிங் ஃபார்ம்குள்ள போனீங்கன்னா ப்ளூ கலர்ல கண்ணு மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அது வந்து ஆக்ஷன் போட்டிருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ஐயோ என் ஃபார்மை காணும் சார்னு சொல்லாதீங்க யாரும், இப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நீங்க என்னென்னலாம் கையில வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட 10th ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட போட்டோ, உங்களோட 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்டோட போட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட போட்டோ ஒயிட் பேக்ரவுண்ட்ல சைன் பண்ணி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு போட்டோ, இதெல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லும். அதே மாதிரி டிஃபால்ட்டாவே கீழே வந்து நியூ ஃபவுண்டேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் வரும். அதாவது எந்த மோட்ல நீங்க இன்டருக்கு போறீங்க அப்படின்னா நியூ FND அப்படின்ற ஒரு மோடு காட்டும் டிஃபால்ட்டா நீங்க பாஸ் பண்ணதுனால. அப்படி இல்லைன்னா நீங்க எந்த மோட்ல போறீங்கன்றத நீங்க ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க கிராஜுவேட் மோட்ல வரீங்களா, போஸ்ட் கிராஜுவேட் மோட்ல வரீங்களான்ற மாதிரிலாம். ஏன்னா இது ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணாதவங்களுக்கு இந்த ரூட்ல வர்றதுக்கு இதுவா இருக்கும். ஸோ இந்த ரூட்ல வரும்போது இந்த கிராஜுவேட் ரூட்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுக்கான மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். 5 செமிஸ்டர் மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணாதான் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷனே கொடுப்பாங்க டைரக்ட் என்ட்ரிக்கு. ஸோ நிறைய பேர் 4 செமிஸ்டர் மார்க் ஷீட் தான் அப்லோட் பண்றாங்க. அப்போ ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்காது, பணம் மட்டும் எடுத்துருவாங்க. ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் கடைசியில முடியாம இருக்கும். ஸோ 5 செமிஸ்டர் மார்க் ஷீட் இருக்கணும், அப்போதான் வந்து அவங்க ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட கொடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 செமிஸ்டர் மார்க் ஷீட் இருக்கு, ஆனால் 5ஆவது செமிஸ்டர் ஒரிஜினல் இல்லை ஆன்லைன் இருக்குன்னுவாங்க. அப்போ வந்து உங்க பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க பிரின்சிபல் 10 சைன் வாங்கிட்டு வந்தா மட்டும்தான் அவங்க அதை அலோவ் பண்ணுவாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதே மாதிரி 6வது செமிஸ்டரோட மார்க் ஷீட்டை 6 மாசத்துக்குள்ள அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு பேமெண்ட் வரும். சேவ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த மீடியம் ஆஃப் கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் வேணுமா அப்படிலாம் கேட்கும். அதெல்லாம் நீங்க நாட் நவ் கொடுத்துடலாம். கடைசியா நீங்க பேமெண்ட் பேஜ்ல போய் பேமெண்ட் பண்ணிடலாம். சரியா? அண்ட் நியூ புக்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் CDS போர்ட்டல்ல. ஸோ நீங்க சீக்கிரமா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இப்போ புக்ஸ் ஆர்டர் பண்ணீங்கன்னா அடுத்து 12 நாள் 13 நாள்ல வந்துரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.